கிறிஸ்மஸ் வந்தாச்சு. குடில் கடையில் வாங்குமா வீட்டில் செய்வோமா? வீட்டிலே செய்வோம். கத்தி வா, இதை போட்டு எடுத்துக்கிறேன். குடில் ஃபைனலி செட் பண்ணியாச்சு. கீழே வந்து பச்சை பயிரை ஊற வச்சு முளை கட்டி அதில் போட்டிருக்கோம். இது சீக்கிரம் வளர்ந்துடும். அவ்வளோத்தான். போட்ட மறுநாளே வந்து முளைச்சிருச்சு பாருங்கள். ஆல்ரெடி நான் ஊற வச்சு முளை கட்டியிருந்ததை தான் போட்டேன். அதனால் மறுநாளே இந்த மாதிரி ரிசல்ட் எனக்கு வந்துருந்துச்சு. அழகாக எல்லா இடத்துலையுமே வந்து முளைச்சிருச்சு. ஒரு சில இடம் மட்டும் முளைக்காமல் இருந்துச்சு. இது எல்லாமே நான் வந்து களிமண்ணில் செஞ்சு அப்புறம் வாட்டர் கலரை வச்சு அடிச்சிருக்கேன். இது ஆடு, இது மாடு, அப்புறம் இது தேவதூதர்கள் மெழுகுவர்த்தி வச்சு செஞ்சுருக்கேன். மெழுகுவர்த்தி பின்னாடி ரெக்க வந்து களிமண். அதுக்கடுத்து இது மாதா பொம்மைலாம் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும். இது சூசேப்பு. அப்புறம் அங்கே வர சாஸ்திரிகள் கிஃப்ட்டு கொண்டு வரவங்க. அப்புறம் இந்த பொம்மை நீங்களே வச்சுக்கோங்க. என்னங்க இடங்க எல்லாம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இடங்க முட்டை விட்டுக்கிட்டு எல்லாரும் தொட்டாதீங்க. எனக்கு எடுத்து தாங்க. உள்ளிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி மேலேயே தவிட்டுருமா? கொஞ்சம் எந்த எடுத்து தாங்களே. என்னங்களே இந்த எதுல நீ சொல்லி போடுவ? அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பேன். ஒன்னு ஒன்னா தாங்கடா.
அம்புட்டி இருந்தா கவி நல்லா பார்த்துட்டு தான் போவ நீ. என்னைக்கு வதவி செஞ்சிருக்க நீ இருங்கல அப்படி தரிகல டக்கு டக்குன்னு இரிட்டேஷன் வரேன். அதுல தொங்கோட மேல உள்ளது என்ன இது இப்படி வந்துருச்சு நூலகனா? அது எப்படி கிடக்குது? டேய் நான் தான்டா வாடா நீ என்னடா வரவே மாட்டேன் போல உங்க அம்மா கிட்ட ஓடிடுற. லேசனா கொஞ்சம் தள்ளி போடுவீங்களா? ஏய் அந்த பாக்ஸ் எங்க? ஒரு பாக்ஸ் இருந்துச்சு என்கிட்ட. அது மேல இந்த கணக்கு இந்த கணக்கு அதுக்குள்ள போடுது. இது நூலுல இல்ல. பேசுறதே புரியாதே என்ன சொன்னாங்க வேற பேசுறேன். அந்த முன்னாடி ஓ நிறைய இருக்கா? அதை கொடுங்க. மேல மேல கீழே போடு கீழே தவிர்த்து பெஞ்சு ஆட்டுக்குட்டி மாடலாம் இருக்கு. பெரிய லைட்டா இருந்து இந்த இருக்கிற லைட்டா இருந்துச்சு நல்லா ரொம்ப சில்லுன்னு தெரியும். இது எப்படி வாசல் கிட்ட